ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தின் காலை முதல் மதியம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகல் 2 மணி முதல் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். நிச்சயமாக சுபா, கடந்த சில நாட்களாகவே ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் வெயிலின் தாக்கம் உக்கிரமாகவே காணப்படுகிறது. பொதுமக்கள் வெளியில் செல்ல இயலாத சூழல் இந்த பகுதியில் நிலவுகிறது. காரணம், அதிக வெப்பத்தின் காரணமாக மக்கள் நடமாட்டம் கூட குறையும் அளவுக்கு இந்த பகுதி இருக்கக்கூடிய சூழ்நிலை. தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வளிமண்டல கீழடக்கில் நிலவும் காற்றின் திசையின் மாறுபாடு காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலானது வாட்டி வகித்தது. இந்த சூழலில் கடந்த மதியம் 2 மணி துவங்கி அந்த பகுதி முழுவதும், ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் பலத்த காற்று வீசியதோடு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ராமேஸ்வரம் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் தணித்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்பமானது தாக்கி வரக்கூடிய சூழலில் இன்றைய தினம் 1 மணி நேரத்திற்கு மேலாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.